ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கந்திலிக்கு வந்திருக்கோம். 30K டோர்னமெண்ட்டு. ஸோ ஃபைனல் டேவில் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் 11 சித்தேரி விசஸ் ஜிசிசி. சித்தேரி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் இருக்கார். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பால் ஒரு டாப் எட்ஜ் பட்டுருக்கு, கேட்சுக்கான சான்ஸு. ஸோ கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரவீன். ஸோ சைன் பால் நல்ல டெலிவரிங்க, குத்த நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் அகெயின் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. ஸோ வைடு கொடுத்துருக்காரு லெக் அம்பையர். இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. மரத்தில் பட்டு இங்கே டிவேட் ஆகிட்டு உள்ள வந்துருக்கு. ஸோ 2 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ ரன் அவுட் மிஸ், 3 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல எனர்ஜி வச்சுருக்காங்க போல. ஸோ நெக்ஸ்ட் பால் அகெயின் ஒரு பெரிய சுத்து சரியாக மாட்டல, டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு, சிங்கிள். செவுத்தெல்லாம் பட்டா பார்த்தீங்கன்னா சிங்கிள் தானா, பேக் சைடில் ரன் இல்லை. அகெயின் ஒரு ஸ்பீட் டெலிவரி, டாட் பால் சரியாக போட்டுன்னு இருக்கார் சஞ்சய். ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6 ரன் தான் கொடுத்துருக்காரு தீனா. சீனியர் 11 நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவுலிங். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 ரன் தான் கொடுத்துருக்காரு தீனா. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். பைஸ் மூலமாக ஒரு ரன் எடுக்கிறாங்க ஜிசிசி. செகண்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா குத்தி வெளியே திருப்புற ஒரு டாட் பால், ஸ்லோயராக போட்டு பேட்ஸ்மேனால் அடிக்க முடியல. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா வல்லரசு. தேர்ட் பால் ஒயிட் +1 பைஸில் ஒரு 2 ரன். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பால் பார்த்தீங்கன்னா ரீபால் போடணும். ஸோ பழனி டு அரசு, வெரி குட் பவுலிங்க, ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ரீபால், குட் ஷாட். லெக் சைடில் அடிச்சிருக்காரு, சரியாக படலன்னு சொல்லிட்டு ஹான் கத்துறாரு பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா சிங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பால் வெரி குட் பவுலிங்க, ஸ்லோயராக போட்டிருக்காரு, டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் பாடி அட்டாக் போட்டிருக்காரு அரசு, டாட் பால் தான் இருந்தாலும் பைஸில் ஒரு சிங்கிள். ஸோ செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் அகெயின் டாட் பாலுங்க. இந்த ஓவரில் எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே வரல, சரியாக போட்டிருக்கேன் சித்தேரி சீனியர் 11. ஸோ 11 ரன்னு 2 ஓவருக்கு ஜிசிசி அடிச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். பவுலர் பார்த்தீங்கன்னா விஷால். எல்லாம் ஸ்பீட் பவுலர் தான் போல், சரியாக போடுறாங்க. எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே இன்னும் கொடுக்கல. செகண்ட் பால் அகெயின் அடிச்சிருக்காரு, கேட்ச் இல்லை, கேட்சுக்கான வாய்ப்பு தான். ஸோ சிங்கிள் மட்டும். தேர்ட் பால் லெக் சைட் பந்து தான் போயிருக்கு, ஃபீல்டர் இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் த்ரோ 3 ரன்னுங்க.
இந்த பந்திற்கு 3 ரன். நெக்ஸ்ட் பால் கிரீஸ்லேயே போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். இது ஒரு டாப் எட்ஜு. ஸோ பின்னாடி இந்த இதில் பட்டா வந்து சிங்கிள் தான். நெக்ஸ்ட் பால் டாப் எட்ஜு இருந்தாலும் போயிருக்கு. 4 4 ரன்கள் பா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியாக வருது. ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரன் அடிச்சிருக்காங்க ஜிசிசி. வெயில் பார்த்தீங்கன்னா சரியாக அடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா சக்தி வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் போடுவார் போல். நினச்ச மாதிரி அதேமாரி தான் போட்டிருக்காரு. சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால் என்ன அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கார் பார்த்திபன். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ஸ்டிக்குக்கு அட்டாக் வந்தார். சிங்கிள் அகைன் பார்த்தீங்கன்னா பைஸில். ஸோ இது என்ன பவுலிங்னு அவனுக்கு தெரியல, மல்லிங்கா பவுலிங் என்னான்னு சொல்லிட்டு உள்ளே குத்தி வெளியே திருப்புறாரு. ஒரு டாட் பால் அகைன். ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு டாஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். குட் ஃபீல்டிங். சிங்கிள். ஸோ 4th ஓவர் கடைசி பந்து வாங்கி அடிச்சிருக்காருங்கப்பா. 6 ஃபஸ்ட்டு 6 வருது. வெரி குட் ஷாட். ஸோ 31 ரன் அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. ஸோ 11 ரன்னு இந்த ஓவரில். ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஓவர். ஸோ லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பார்த்திபன் போட்டு வந்திருக்காரு. ஒரு டாப் எட்ஜு. ஸோ அவரே போயிருக்காரு. இல்லை ஸோ அவங்க 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாலே 2 ரன் அடிச்சிருக்காங்க. சன்லைட் கொஞ்சம் இதுவாக இருக்குது, சரியாக தெரிதா இல்லையான்னு தெரில. ஃபோன் வேறு பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஸோ சைன் பால் வாங்கி அடிக்க பார்த்தாரு. டாட் பால். தேர்ட் பால் எல்லாம் ஏக்கர் லைனில் வந்தார். மிஸ்ஸு போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ கடைசி 3 பந்து லெக் சைடில் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேக்கப்பு. மாறன் 2 ரன். இந்த பால் பார்த்தீங்கன்னா வைட் போட்டுருக்காரு. 3 பால். சூப்பர் பந்துங்க. டாட் பால். கடைசி ஒரு பந்து அகைன் இதுவும் டாட்டா போட்டிருக்காங்க. ஸோ ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 36 ரன் அடிச்சிருக்காங்க ஜிசிசி. 37 டார்கெட் ஃபார் சித்தேரி. ஸோ எந்த ஒரு பெரிய ஷாட்டு எனக்கு தெரிஞ்சு 2 ஷாட் தான் பெரிய ஷாட்டு விளையாடிருக்காங்க ஜிசிசி. ஸோ செகண்ட் ஹாஃபில் மீட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 30 பாலுக்கு 37 ரன் அடிக்கணும். 7 ரன்னு தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ பால் டு பால் தட்டினாவே வந்து சித்தேரி வின் பண்ணுறதுக்கான சான்ஸு. அதையும் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிசிசி. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தீனா இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திபன். ஸோ ஃபஸ்ட் பால் டாஸ் பால் வளைச்சி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். ஸோ ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்திருக்காரு. சைன் பால். ஒயிட் பால். நல்லா ஸ்பீடு இருக்குது. நான் ஒயிட். சைன் பால் ரீ. நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. ஃபீல்டர் இருக்கார். ஸோ இங்கே சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தீனா வராரு. சிறப்பு பரிசு 3000 வழங்கிய நல்லுள்ளம் தமிழக ஒன்றிய மாணவர் துணைத் தலைவர் கதிரி. ஸோ நெக்ஸ்ட் பால் டாஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு.
நல்ல டேக்கனுங்க விக்கெட். சீனியர் 11 சித்தேரி ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆகி வெளியேன்னு இருக்காரு தீனா. மத்திய டைம் ஆயிடுச்சு இன்னும் ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் மாறன். நல்ல ஒரு ஸ்டிக் அட்டாக் வந்தார். ஒரு டாட் பால். நாசம்பட்டி ஞானபெருமாள் எட்மோவர் சின்ன கந்திரி. அடுத்த பந்து ஸ்லோயருங்க, சரியாக போட்டுருக்காரு. நல்ல ஒரு இடத்துல போடுறாரு. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா செல்வகுமார் நல்லா போட்டுருக்காரு. அவங்க போட்ட மாதிரியே டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த பந்து ஸ்ட்ரைட் வந்திருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு நைஸ் டேகனுங்க, விக்கெட். நல்லா தான் அடிச்சாரு, பட் இருந்தாலும் விக்கெட் வெளியேன்னு இருக்காரு மாறன். ஸோ 3 ரன்னுக்கு போட்டுருக்காருங்க. சரியான ஒரு பவுலிங். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பெஞ்சுங்க பேக் சைடில் போயிருக்கு. ஸோ 2 ஓட்டங்கள் பின்னாடி போனால் 2 ரன்னு தான். பேக் சைடெலாம் ரன்னு கிடையாது, சிங்கிள் 2Dக்கு மட்டும்தான். செகண்ட் பால் நல்ல லைனுங்க, ஒரு டாட் பாலுங்க, நல்லா போட்டுருக்காரு. தேர்ட் பால் டாப் எஜ் மாரி பட்டிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேகனுங்க, 3 விக்கெட் ஆகியிருக்காங்க சித்தேரி 11. ஸோ நெக்ஸ்ட் சீனியர் 11 பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் சரியான பந்துங்க, கரெக்டாக போட்டுருக்காரு. வேற மாதிரி போட்டுருக்காருங்க பவுலிங்கு. அவங்க போட்ட முறையே சரியான டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஜிசிசி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பால் இருக்குது. ஸோ அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு, நல்ல ஃபீல்டிங்க. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்காரு. பவுலர் பார்த்தீங்கன்னா ராஜ். அவர்களுக்கு விஜயா ராஜ்யா பார்க்கலாம். அடிச்சிருக்காருங்க. ஸோ கேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான ஃபோக்கஸ் ஆகலை. ஒரு சிங்கிள் ஓவருங்க, 2 ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு 7 ரன்னு தான் அடிச்சிருக்காங்க. வேற மாதிரி போட்டுருக்காங்க. மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6ங்க, விஜய் அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 6 ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. இவர் வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். இவர் பேட்டில் பட்டுச்சுன்னா போயிட்டே இருக்கும். செகண்ட் பால் ஒரு டாஸ் பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா டிகே அப்படின்னு சொல்லமாக கூப்பிட்றாங்க. நல்ல பவுலிங்க, நல்ல இடத்துல போடுறாரு. இங்க போட்டுருக்காரு கரெக்டா. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாப் எட்ஜ் மாரி பட்டுருக்கு, நல்லா சுழண்டின்னு போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் இருக்காரு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பால் சரியான அடிங்க, போகுது. சரியான 6, 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அடிச்சது. 6, மிகப்பெரிய 6 விஜய் அடிக்கிறாரு. கரெக்டா உள்ள வந்தா பனிஷ் பண்ணிடுறாரு. ஸோ 2 பாலுமே உள்ள வந்த பாலவே நல்லா அடிச்சிருக்காரு. டேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஸோ சிங்கிள் ஓவர். ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சிருக்காங்க சித்தேரி 11. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். மேட்ச் கொஞ்சம் இக்கட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒன்று கூட்டிட்டாங்க. ஸோ யாரை பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சரியான பவுலிங்க, எல்லாம் வந்து கிரீஸ் லைனில் வந்திருக்காரு. ஒரு டாட் பால்.
ஸோ செகண்ட் பால் நல்லா அடிச்சிருக்காரு. அங்கே போயிட்டு இருக்கு, ஃபீல்டர் இருக்காரு, நிற்க வச்சு தான் போட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து வந்திருக்காரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் வந்து முத்து இருக்காரு, என்னவா மாறும்? ஒரு டாஸ் பாலுங்க மிஸ் பண்ணியிருக்காரு. சரியான ஒரு கீப்பிங் டாட் பால். நெக்ஸ்ட் பால் அகேன் வந்து உள்ளே வந்திருக்காரு, மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்காரு. ஸோ கூலாக விளாட்டுருக்காங்க பேட்ஸ்மேன்லாம், அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ நெக்ஸ்ட் பால் அகேன் உள்ளே வந்திருக்காரு, நல்லா வாங்கி அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சரியாக போட்டுருக்காருங்க. ஸோ 7 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிக்கணும். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து வருதான்னு பார்க்கலாம். வாங்கி அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பாக அது 6 தாங்க, தட்டுக்கவே முடியாது. முத்து அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6. ஸோ ஒரே பாலில் மேட்சே முடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஸோ 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஒரு இன்சைட் எட்ஜுங்க, ஒரு சிங்கிள். செகண்ட் பால், இந்த பால் இங்கே போயிட்டு இருக்கு, தரையை நோக்கியே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குயிக்காக 2 ரன், ஒரு சிங்கிள், 3 ரன்னுங்க பைஸில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 2 ரன் தான் அடிக்கணும். கொஞ்சம் டஃப் தான். பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா கூலாக விளாட்டு போயிடுவாங்க. டாப் வச்சுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா கேட்ச் மிஸ்ஸு. இங்கே ரன் அவுட் சான்ஸ், அதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகுது. ஸோ 3 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். வண்டியா உங்க டீம்மேட் சொன்னதா வெயிட் பண்ணுறாங்க. வானா நீங்க தான் பேட்டிங் அடிச்சிருக்காரு. ஸோ அவங்க மேட்ச் வின் பண்ணுறாங்க. சித்தியேரி சீரியல் 11 மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் வந்து நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க ஜிசிசி. நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.